ஒரு தென்னை மரத்தில் காய்க்க கொலையில் எல்லா தேங்காய்க்குள்ளேயும் தண்ணி இருக்குமான்னு சொல்ல இயலாது. ஒன்று வெம்பலாய்க்கும், ஒன்று பீஞ்சாரிக்கும், ஒன்று அந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி போகிற போகில் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்றதோட நம்மளோட இந்த பக்கத்துக்கு, அதாவது நம்முடைய பேஜுக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். நான் ஒரு பதிவை பார்த்தேன். அந்த பதிவில் ஒருவர் கூறியிருந்த விடயம் என்னுடைய மனதை மிக ஆழ்ந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதாவது என்னென்னு சொன்னால், ஒரு பதிவேற்றம் செஞ்சு அரபிக்கில் பேசி நம்ம ஒரு வீடியோக்கள் அடிக்கடி போடுவோம். அதுக்கு ஒரு சகோதரர் அந்த வீடியோ நல்லா கொஞ்சம் வைரல் ஆகிச்சு. அந்த சகோதரர் ஒருத்தர் அவர் கமெண்ட் பண்ணிதான் என்னென்னு சொன்னால், வேலைக்கு போகிற நம்ம, அதாவது நம்மளோட தாய்நாட்டிலிருந்து நம்ம வேலைக்கு வாரணும், இந்த வணுகளில் மொழியை கஷ்டப்பட்டு தொண்டைக்கால விழுங்கி எல்லாம் பேசணுமென்ற அவசியம் இல்லை. வேலை பொறப்புக்கு போகிற நம்ம வேலை பொழப்பை முடிச்சுட்டு வாங்க என்ற மாதிரி அவர் நக்கெல்லாம் பேசியிருந்தார். ஓகே, அது பேசினவர், அவரோட பேர் வந்துட்டு மிஸ்டர் தீன். அழகான ஒரு பேர். இப்போ தீன்ன்றது வந்துட்டு அரபிக்கில் மார்க்கம், ரீஜன். அல்லாஹுடைய கட்டளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை, நம்மளுடைய மார்க்கம், நம்மளுடைய சமயம். இவ்வளவு அழகான ஒரு பேரை வச்சு அவர் சொன்ன விஷயத்துக்கு எனக்கு ஒரு மனசில் ஒரு கேள்வி தோணுது. என்னன்னு சொன்னால், 5 வக்தும் தொலை வேணும். அப்போ அவர் என்ன மொழியில் குர்ஆன் ஓதி அந்த தொழுகையை மேற்கொள்ளுவார்? இது என்ன முதலாக கேள்வி. இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க சகோதரர். அரபிக் மொழி தெரியாமல் இங்கே எத்தனையோ உறவுகள் கஷ்டப்படுறாங்க என்றதை தாண்டி என்னென்ன கஷ்டங்கள் எங்களோட கண்மூடாக ஒரு சில உறவுகள் ஸ்ட்ரகிள் ஆகிற நிறைய விஷயங்கள் நாங்களும் பார்த்திருக்கோம். நாங்களும் ஸ்ட்ரகிள் ஆகி தான் இருக்கோம். தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள், இன்றைக்கு நாளை படிக்க விஷயங்கள் நாங்கள் ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்கிறதில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எனக்கு இன்னும் ஒரு நானும் இப்படி வீடியோ போடுறதால இந்த இதிலேக்கு ஒரு சென்டென்ஸ் என்ன மென்ஷன்னா எனக்கு இன்னொன்று ரிமைண்ட் ஆகும். அப்போ நான் ஒரு வாக்கியங்கள் நான் இப்படி படிச்சுட்டு போகலாம். திஸ் இஸ் மை வே. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஆகவே உங்கள்கிட்ட நான் அரபிக்லேயே கேட்கேன், தஅரஃப் தக்ரா அல் குர்ஆன் பிஐ லோகா, சவுதி லோக்கல் டயலாக்ல உங்களுக்கு கேட்டிக்கேன். அப்போ நீங்கள் என்ன மொழியில் குர்ஆனை ஓதுவீங்க? என்னுடைய கேள்வி. ஆனால் சகோதரம், நீங்கள் என்னை கலாய்ச்சிருக்கீங்க, என்னை நக்கல் பண்ணிக்கிங்க, ஓகே சரி. ஆனால் ஒரு மொழி, இது நம்முடைய மொழி வந்துட்டு ஃபில் ஜன்னா, மனசில் வச்சுக்கோங்க. சிங்கள சகோதரங்கள், இந்து சகோதரங்கள், கிறிஸ்டிய சகோதரங்கள், எத்தனை உறவுகள் அவங்க வந்துட்டு அழகா அஸ்ஸலாமு அலைக்கும் அழகா பேசுகிறாங்க, அவங்களும் அல்ல அரபிக் பேசுகிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சகோதரம். நம்ம ஏன் இப்படியான ஒரு கரடான ஒரு கோணப்பார்வையில் பார்க்குறோம் என்று நமக்கு தெரியல. பிளவு இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக வாழணும்னு சொன்னால் முதல்ல எல்லோருடைய சிந்தனையும் சரியாக இருக்கணுமென்றது அப்படி இருக்காது. என்னென்னா, ஒரு தென்னை மரத்தில் காய்க்க கொலையில் எல்லா தேங்காய்க்குள்ளேயும் தண்ணி இருக்குமான்னு சொல்ல இயலாது. ஒன்று வெம்பலாய்க்கும், ஒன்று பீஞ்சாரிக்கும், ஒன்று அந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அப்படி எல்லா இதுக்குள்ளேயுமே எல்லாம் இருக்கும். ஆகவே அப்படி அந்த ஒரு சில ஆக்களால் என்ன சொல்லிச்சேன்னா பிரச்சனைகள் உருவாகிற சகோதரம். எது எப்படியோ, அல்லாஹ் யாத்திக லாஃபியா. இன்ஷா அல்லாஹ் عندكم صحة والعافية يا رب.